வெல்கம் டு அலெக்ஸ் பாண்டியன் 8765 சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சிக்கன் 1/4 கிலோ, தக்காளி 1, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான மசாலா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் 1 துண்டு, 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கிண்டிக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். சரி, கிண்டி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் தக்காளி வேக. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கியில் கொஞ்சம் போட்டு இப்போ சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நம்ம எடுத்து சிக்கனுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு கிளறு. இப்போ லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கூட இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சரி, இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி வெட்டி மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சிக்கனுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஜாரை கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மல்லித்தலை தூவி உள்ள 2 விசில் விட்டுக்கலாம் குக்கர். இப்போ மல்லித்தலை இதில் தூவிக்கலாம் உள்ள. இப்போ மூடி போட்டு குக்கர் 2 விசில் விட்டு இறக்கலாம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். மூடி 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் விட்டோம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை இறக்கிட்டு தாளிசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ இதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கலாம். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேகணும். இப்போ கருவேப்பிலை இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிசம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். தாளிச்சாச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை இதில் தூவிக்கலாம். தூவி லைட் கிண்டிக்கலாம். சிக்கன் குழம்பு நாங்கள் செஞ்சுட்டோங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யணுன்னா யூடியூப்பில் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க, சாப்பாடு, சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், ரசம். வெனஸ்டே ஸ்பெஷல் இதாங்க. வாங்க சாப்பிட்லாம்.